ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, பட்டி பொங்கல் விலாக் தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் எப்படி பட்டி பொங்கல் செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிற விலாக் தான். நாங்கள் வரும்போது மாடு காளை இதெல்லாம் அண்ணா கழுவிட்டாங்க. ராக்கி பாய் தான் கழுவிட்டுருக்காங்க. அவன் பாருங்கள் குளிச்சோன்னே எப்படி போகிறான்னு சொல்லிட்டு போனோடனே மண்ணில் எல்லாம் பிறண்டு அவன் இப்படி தான் சேரோடு வீட்டுக்கு வந்துட்டான். எருமையை நானும் தம்பியும் தான் குளிப்பாட்டி விட்டோம். எருமை மேலே மழை பெஞ்ச மாதிரி நிற்கிறான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் இது. எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் வாங்கிக்கும். அப்படியே ரேக்லா வண்டியும் கழுவிட்டு இருக்காங்க. பட்டி பொங்கல் அன்னைக்கு நைட் காளை பூட்டிட்டு மாலை கோயில் போவாங்க நம்ம ஊர் சைடெல்லாம். அதுக்காக கழுவிட்டு இருக்காங்க. அப்படியே முன்னொரு சைடு பார்த்துட்டா காய்கறியெல்லாம் வெட்டிகிட்டு இருக்காங்க நைட் சாப்பாட்டுக்காக. அம்மா பாட்டி எல்லாம் நமக்கு என்ன வேலை கொடுத்துட்டாங்கன்னு பார்த்தா வாசலெல்லாம் கூட்டி கோலம் போடணும். கோலம் போடுறதுக்கு நமக்கு தெரிஞ்சது ஒரு கோலம்தான். அதையும் முன்னத்த நாள் நைட்டே போட்டோம். அக்கா தான் இதை பார்த்து போட்டாங்க. நான் மேலே ஒயிட்டில் மாவில் கலர் கொடுத்துருக்கேன். பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. கல்லெல்லாம் கொண்டு வந்து போட்டிருக்காங்க. அடுப்பு கூட்டுறாங்க. அடுப்பு கூட்டி நம்ம 5 பொங்கல் வைப்போம். முதல் பொங்கல் பட்டி பொங்கல். பட்டி பொங்கல் நம்ம எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னா, பட்டியில் ஆடு மாடு கோழி இதெல்லாம் பெருகணும் அப்படிங்கிறதுக்காக வைக்கிறோம். செகண்ட் குலதெய்வ பொங்கல். தேர்டு மாலை கோயில் பொங்கல். 4த்தும் 5த்தும் நம்ம தோட்டத்தில் இருக்க சாமிகளுக்காக வைப்போம். தேவையான விறகெல்லாம் கொண்டு வந்து போட்டிருக்காங்க. அப்புறம் அம்மா குக்கிங்கில் இறங்கிட்டாங்க. 2 வகையான பொரியல் செய்வாங்க. ஃபஸ்ட்டு கேரட் பீன்ஸ் முட்டைக்கோஸ் 3ம் போட்ட பொரியல். செகண்ட் பூசணிக்காய் பொரியல் வச்சிட்ருக்காங்க. 2 வகையான குழம்பு வைப்பாங்க. தட்டைப்பயிரில் பூசணிக்காய் போட்ட குழம்பு ஒன்று, எல்லா காய்களும் போட்ட ஒரு குழம்பு, அப்புறம் ரசம் வச்சு விட்டாங்க. எல்லா வேலையும் முடிஞ்சு வேலையெல்லாம் முடிஞ்சு நான் பொங்கப்பானை கழுவி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். அதுக்குள்ளே அப்பா அம்மாலாம் காஃபி வேணும்னு கேட்டாங்க. சரின்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு டம்ளர் காஃபி போட்டு கொண்டு போய் கொடுத்துட்டேன். நைட்டு கோயிலுக்கு போகிறதுக்காக வண்டியெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. காளைகளுக்கு தேவையான தீனியெல்லாம் எடுத்து கட்டிகிட்டு இருக்காங்க வண்டியில். 5 பொங்கலுமே விழுந்துடுச்சு. அதுக்கப்புறம் பொட்டு சந்தனம்லாம் வச்சுட்டு பொங்கல் பானைக்கு அதெல்லாம் கொண்டு போய் நம்ம சாமி கும்பிட்ற இடத்துல நான் வச்சுட்டு இருக்கேன். சாமி கும்பிட்டதுக்கப்புறம் நம்ம பட்டியில் இருக்க கால்நடைகளுக்கெல்லாம் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு பார்த்தா பசுமாட்டிலேருந்து ஆரம்பிப்பாங்க. பசுமாட்டுக்கு சந்தனம் குங்குமம் திருநீரெலாம் வச்சுட்டு அடுத்து காளைக்கு போயிருக்காங்க. காளைக்கும் அதே மாதிரி வச்சுட்டு அப்புறம் பத்தி சூடம் சாம்பிராணி இதெல்லாம் காமிப்பாங்க எல்லா மாடு காளைகளுக்கும். அப்புறம் நம்ம வச்ச பொங்கல்லேருந்து எல்லா பொங்கல்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டு வாழைப்பழத்தையும் அதையும் மிக்ஸ் பண்ணி மாட்டுக்கு ஊட்டி விடுவாங்க. மாட்டுக்கு ஊட்டுறதுக்கு முன்னால் ஒரு டைம் வாய் கழுவுவாங்க. ஊட்டினதுக்கப்புறம் ஒரு டைம் வாய் கழுவுவாங்க. அடுத்து எல்லாருமே பட்டியில் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம எங்கே பொங்கல் வச்சோமோ அங்கே தான் நம்ம சாப்பிடுவோம் எப்போவுமே. அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டுட்டு இலையை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி வைக்கக்கூடாது. கொஞ்சோண்டு சாப்பாடு அங்கே வைக்கணும். எதுக்கு அப்படின்னா, கடைசியில் சங்கராத்தி சாப்பிட்றதுக்காக அப்படின்னு சொல்லுவாங்க. சங்கராத்தி அப்படின்னா நம்ம வீட்டில் வளர்க்குற நாய் தான். அன்னைக்கு நம்ம அவங்கள நாயின்னு சொல்லக்கூடாது, சங்கராத்தின்னு சொல்லணும்னு எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க. பட்டி பொங்கல் விலாக் அவ்வளோதான். இனி நம்ம நாளைக்கு மாலை கோயில் போயிருக்கோம். அந்த விலாகில் பார்க்கலாம். பாய்.